அவன் எங்கடா? ஹெச்ஓடி கூப்பிட்டுருந்தாரு, அவன் தெரியலையா? வெயிட் பண்ணாங்க. அப்படியா? நல்லதா போச்சு. ஒரு கேம்ல இல்லாமா? சரி, ஒழுங்கு இருக்குமா? அதேதான். சரி வா. சரி ரைட், நான் அங்க போறேன். ஓகே, அப்ப நான் இங்க போயிடுறேன். அப்ப நான் அக்கடைச்சு விடுங்கண்ணா. 2024 நாங்கள் எல்லாருமே 12th முடிச்சுட்டு அப்போ தான் காலேஜ் ஃபஸ்ட் இயர் ஜாயின் பண்ணோம். அப்போ ஒரு பையன்கிட்ட இருந்த எல்லா கஷ்டத்தையுமே காத்தா பறக்க விட்டது தான் அந்த 3 பேர். அந்த பையன் வேற யாரும் இல்லை, நான் தான். பார்த்து தான் வரேன்னு சொன்னாங்க, ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஓ அப்படி வரீங்களா? டேய், இங்கே நிறைய பொண்ணுங்களா போதுங்கடா டேய். நான் என்ன தான் வேறு ஸ்கூல்லேருந்து படித்து வந்திருந்தாலும் அவங்களோட ஃப்ரெண்டாக ஏற்றுக்கிட்டு என்னையும் சந்தோஷப்படுத்தி பார்த்தாங்க. அதாங்க பசங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பு. டேய் சிவி, உங்க அம்மா கால் பண்றாங்கடா. அம்மா கால் பண்றாங்க. சரி, அப்புறம் பேசிக்கிறேன், வச்சிரு. பாரு, அவங்க அம்மாட்ட கூட பேச மாட்டேங்கிறேன். இவே என்னடா அண்ணா 24 மணி நேரமே அவன் ஆள் என்ன சாப்பிட்டா அந்த முத கொண்டு அவங்க அம்மா எனக்கு சமைச்சு மாதிரி. டேய் அப்படிலாம் இல்லடா, சும்மா தாண்டா பேசிக்கிட்டு இருக்கேன். உனக்கு என்னப்பா, சும்மா சும்மாவும் பேசுவ, சம்மந்துக்கிட்டும் பேசுவ. உனக்கு என்ன, நீ லவ் பண்ற? அவனை மாதிரி தாங்க நானும் லவ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆமா அதெல்லாம் உங்களோட லவ் என்னாச்சு? ஹலோ, கேக்குதா? உங்களோட லவ் என்னாச்சுன்னு கேக்குறேன். அவெல்லாம் போயிட்டா, அவ்வளோதான். போயிட்டாடா? என்னாச்சு? அது ஒரு சின்ன ப்ராப்ளம். நானும் அவளும் அப்படியே காலேஜ் முடிச்சுட்டு ஒரு நாள் அப்படியே ஒரு பார்க்குக்கு போனோம். ஹலோ மச்சான், ஃப்ரீ ஃபயர் விளாட வாடா. ஃப்ரீ ஃபயர் விளாட வரவா? மச்சான், ரூம் மேட்ச்டா. ஆளு கூட வெளியே வந்திருக்கேன்டா. டேய், இங்க ரூம் மேட்ச்ல பொளக்குறாங்கடா, வேமா வாடா. சரி இரு வரேன். இந்த மயில் வராதது இன்னும் நிறுத்தலையா? உட்காரு. ஆளு மண்டைப்பாரு வந்துட்டா. வா, போட்டோ எடுப்பேன். இரு. உள்ள வாடா. டேய், ஜூஸ் வாங்கி தரா. சரி உட்காந்துரு, வாங்கிட்டு வரேன். ஜூஸ் எங்கடா? சேர்த்து வர வரும் இரு. ஹைட் பாஸ்வேர்ட் என்ன? ஹைட் பாஸ்வேர்டு எதுக்கு? அது ஷேர் பண்றதுக்கு பதிலா சைடுல போட்டு. நான் போட்டு தரேன், கொடு. இல்ல கொடு. இங்க கூட நானே போட்டு தரேன், கொடு. இல்ல நானே போடுறேன். பாஸ்வேர்ட் சொல்லு. 1240. இது எவ போட்டோடா? கூட நான் சொல்றேன். யார் சொல்லு? அது ஒரு நாள் வரும், அன்னைக்கு சொல்றேன் நான். ஓ, சொல்ல முடியாத அளவுக்கு முக்கியமானவங்க. ஆமா, முக்கியமானவங்க தான். ஓ, அப்ப இவ கூட போக வேண்டியதானே? என் கூட எதுக்கு வந்த? இந்த போன் நீ நினைக்கிற மாதிரி தப்பாலாம் ஒண்ணும் சைடுல இல்ல. போட்டுக்கிறேனா?
அப்புறம் ஏதோ மறைக்கிறேன்னு தானே அர்த்தம். அந்த பொண்ணு யாருன்னு நீ சொல்லாத வரைக்கும் உங்ககிட்ட பேச போறீங்க. அப்போ போனவதான் இப்போ வரைக்கும் வரவே இல்லை. இப்படிலாம் பண்ணா அவ போவாதான்டா செய்வா. இன்றைக்கி வேணால் அவன் என்னை விட்டு போயிருந்துருக்கலாம். என்னைக்கா இருந்தாலும் அவன் என்னை பார்க்க திரும்ப வருவான். என்ன எப்பயுமே ஏர்போர்ட் போஸ்ட் ஓட்டு வைப்பேன் என்ன நீ வேற ஏன்டா அது வேற. என்னடா லவ் ஃபெயிலியர் ஆச்சுன்னு என்ன ரீசன்னு சொல்லவே இல்லை. அதெல்லாம் அவளாம் எப்போயோ போயிட்டா. அதான் என்னாச்சு, என்ன ரீசன்னு சொல்லி. அவள் விட்டு போனதுக்கு காரணமே எங்கள் அம்மா தான். அம்மாவா? ஆமாம், நான் சின்ன வயசில் இருக்கும்போது இந்த 1 ரூபாய்க்கு சாமி இருந்தா தாங்களேன். சாமிலாம் இங்கே விற்கிறது இல்லைப்பா, வேற எங்கேயா போய் கேளு. தாத்தா இந்த 1 ரூபாய்க்கு சாமி இருந்தா தாங்களேன். சாமிலாம் இல்லப்பா. சாமியை காரணமாக காட்டி காசு வாங்கினேன் இந்த காலத்தில். அப்போ நான் சாமியவே காசு கொடுத்து வாங்கினேன். சாமியே இல்லைன்னு சொல்கிறவங்க கூட அவங்க வேலையை அவங்க பார்க்குறாங்க. ஆனால் சாமி தான் எல்லாமேன்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க தான் சாமியை வியாபாரத்துக்குன்னே ஆக்கிட்டாங்க. ராசா இங்கே வா. என்ன ராசா வேணும்? காலையிலேருந்து நானும் பார்த்துட்டே இருக்கேன். ஏதோ தேடுறியே, என்னதான் வேணும் ராசா? என்ன தேடுற? நானும் காலையில இருந்து ஒவ்வொரு கடையா சாமி இருக்கான்னு கேட்டுக்கிருக்கிறேன். யாரும் தர மாட்டேங்காங்க. உங்ககிட்ட சாமி இருக்கா? ஆமாம், சாமி எதுக்கு நீ தேடுற? பெரியவர் கேட்ட அந்த வார்த்தை, நீ ஏன் சாமியை தேடுறேன்னு. அப்போ நான் சொன்னேன், என்றைக்கும் இல்லாமல் அன்றைக்கி ஒரு நாள் நானும் எங்கள் அம்மாவும் கிரிக்கெட் விளாண்டுட்டு இருந்தோம். அம்மா கொஞ்சம் மெதுவா போடுமா. சரிம்மா, மெதுவா போடுறேன், ஓகேவா? மாமா என்னமாச்சு? மாமா தெரியுமா? மாமா என்னமாச்சு? மாமா தெரியுமா? மாமா ஹாஸ்பிட்டல் போலாம். மாமா தெரியும். மாமா என்னம்மா? மாமா எந்திரிமா. எதிர்பாராமல் நடந்த அந்த ஆக்சிடெண்ட்னால எங்கள் அம்மா தலையில் நல்ல அடி. அவங்க ரொம்ப சீரியஸாக இருக்காங்க. அவங்க கூட யாராவது ஒன்று பணம் கட்ட சொல்லிடுங்க, ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். அப்படின்னா அந்த சாமியால் தான் காப்பாற்ற முடியும். சாமியால் மட்டும்தான் காப்பாற்ற முடியும்னு சொன்னார் டாக்டர். சரி, உனக்கு எப்படா தோணுச்சு 1 ரூபாயை வச்சு சாமியை வாங்க போயிருக்க? நான் ஒரு நாள் சின்ன வயசில் எங்கள் அம்மா கூட கோவிலுக்கு போனோம். அப்போ எல்லாருமே வரிசையில் நின்றுட்டு டிக்கெட் வாங்கிட்டு இருந்தாங்க. ஏம்மா எல்லோரும் வரிசையில் நின்று டிக்கெட் வாங்குறாங்கன்னு கேட்டப்ப, இப்போல்லாம் காசு இருந்தால் தான் தம்பி சாமி பார்க்க முடியும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க.
அந்த ரீசனுக்காக மட்டும்தான் நான் காசை வச்சு சாமி வாங்க போனேன். அப்போ கடைசியில் அம்மாவுக்கு என்னதான் ஆச்சு? டே பட்டுக்குட்டி, பட்டுக்குட்டி, அம்மா பேசுறேன்டா, அம்மா பேசுறேன்டா. அம்மாவை தேடுறீங்களா? அம்மாவை தேடுறீங்களா? அம்மா இங்கதான்டா, அம்மா கொஞ்சம் மேல இருக்கேன், கொஞ்சம் மேல இருக்கேன். டே பட்டு தங்கம், என் கண்ணு, என் கண்ணு எதுக்கும் பயப்படக்கூடாதுடா, பயப்படக்கூடாது. நல்ல பெரிய பையனா வரணும்டா, பையனா வரணும்டா. நல்லா படிக்கணும், நல்லா படி. நீ நல்லா இருப்படா, நீ நல்லா இருப்படா. அம்மா எப்பயும் அம்மா கூடயே தான் இருப்ப, சரியாடா கண்ணு? இதான் நான் கடைசியாக கேட்ட எங்கள் அம்மாவோட குரல். அந்த டாக்டர் எங்கள் அம்மா உசுரை காசாக தான் பார்த்தாரு. அந்த காசை மட்டும் எதிர்பார்க்காம இருந்திருந்தா யாரும் எங்கள் அம்மா உசுரை காப்பாற்றிருந்திருக்கலாம். தன்னுயிர் தானற பெற்றானை ஏனைய மண்ணுயிரெல்லாம் தொழும். இதுதான் இந்த படத்தோட கருத்து. எனக்கு என் உயிர் தன் குடும்பம் அப்படின்னு சொல்லி அந்த தன் என்கின்ற தன்மையை விட்டு எவன் ஒருவன் பிற உயிர்களின் நலன் கருதி வாழ ஆரம்பிக்கின்றானோ அவனை இவ்வுலகில் உள்ள உயிர்களெல்லாம் இறைவனாக பார்க்கப்படும். இந்த உலகத்தில் அந்த இறைவன் ஒருவனுக்கு ஒரு திறமையை கொடுத்துருக்கான்னா அந்த திறமையை பயன்படுத்தி எல்லாருக்குமே பகிர்ந்திருக்கணும்னு தான் இருக்குது. அதை வச்சு பறிக்கணும் அப்படின்றதுக்கு எந்த காரணமும் கிடையாது.